நம்ம எவ்வளோ டெவலப் ஆகி வந்துட்டோம், ஆனால் இந்த சாதின்ற பிற்போக்குத்தனம் மட்டும் மறையவே மாட்டேங்குது. நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னீங்க இல்லையா, மாட்டு வண்டியில இருந்து அதுக்கப்புறம் டிராக்டர் வருது, ரெண்டுமே ஒரே வேலையை தான் பண்ணுது. ஸோ சாதியும் பார்த்தோம்னா இருக்குது, அதோட அந்த வடிவம் வந்து மாறிடுது. இப்போ இந்த படிப்புன்றது வந்து இந்த சாதிய வெறிக்கும் இந்த படிப்புக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கேன். படித்தாலும் இது இருக்கும் அப்படின்ற மாதிரி தானே இருக்கு. உங்களோட உழைப்பின் வழியா வராத ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல, சாதிக்கும் உங்களுக்கு ஒரு சம்மந்தமும் கிடையாது. நீங்க ஒரு சாதியில வந்து பிறந்திருக்கீங்கன்னா அது ஒரு கோஇன்சிடென்ஸ் தான், எதர்ச்சியா தான் வந்து பிறந்திருக்கீங்க. அது உங்களோட திறமையால நடந்த விஷயம்லாம் கிடையாது. ஸோ நீங்க என்ன பண்றீங்க, உங்க சாதியை எடுத்து கொண்டாட ஆரம்பிக்கீங்க, இதுதான் என்னோட அடையாளம் அப்படின்ற மாதிரி செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஒரு போலீஸ் ஃபேமிலியில இந்த மாதிரியான ஒரு இண்டிவிஜுவல் வந்து உருவாகியிருக்காரு. அப்போ அது காட்டக்கூடிய விஷயம் என்ன, இந்த சாதிய மனநிலை அப்படின்றது சும்மா எங்கிருந்து உதிச்சு உள்ள வந்துடாதுல்ல. கவர்மெண்ட்டாக இருக்கலாம், கட்சிகளாக இருக்கலாம், அவங்களுக்கும் இல்லை. நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த மாதிரியான சாதிய வன்முறைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது இல்லையா, இதுக்கான காரணமே இவங்க தான் அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு கேப்ரியல் சார் இருக்காங்க, வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா. இப்போ ஒரு ஆணவ கொலை ஒன்று நடந்திருக்கு. கவின் அவர்கள் அவங்க இறந்ததுக்கு ஒரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் திராவிடம் வந்து இன்னும் சாதியை ஒழிக்கலை அப்படின்ற மாதிரி ஒரு டாக் போயிட்டு இருக்கு. இவங்க என்ன திருப்பி கவுண்டர் பண்றாங்கன்னா, தமிழ் தேசியவாதிகளும் இந்த குடிப்பெருமை பேசுறவங்களும் தான் சாதியை வந்து இன்னும் இருக்குமா பிடிச்சிட்டு இருக்காங்க, இவங்க பேச பேசதான் அது வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ரெண்டு சைடுமான மோதல் நடந்துருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பா இப்ப சாதிய ஒழிப்பு அது இதுன்னெலாம் பேசினாலும் தமிழ்நாட்டில் இன்னும் சாதி அப்படின்றது பெரிய ஒரு சிக்கலாக தான் இருக்குது. நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்குது. இப்போ ரீசெண்டாக கவின் அப்படின்ற ஒருத்தர் வந்து கொல்லப்பட்டிருக்காரு. அதுவும் பாருங்க, எஸ்ஐயோட பையன் நினைக்கிறேன், ரெண்டு பேருமே எஸ்ஐ. ஸோ ஒரு போலீஸ் ஃபேமிலியில இந்த மாதிரியான ஒரு இண்டிவிஜுவல் வந்து உருவாகியிருக்காரு. அப்போ அது காட்டக்கூடிய விஷயம் என்ன, இந்த சாதிய மனநிலை அப்படின்றது சும்மா எங்கிருந்து உதிச்சு உள்ள வந்துடாதுல்ல. ஒன்று நம்ம சமூகத்திலேருந்து நம்ம அதை உள்வாங்குவோம், அப்புறம் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்டு இருந்து உள்வாங்குவோம், நம்ம அம்மா அப்பாட்ட இருந்து உள்வாங்குவோம் இல்லையா. ஸோ அப்போ அது எங்கிருந்து அந்த மாதிரியான ஒரு பார்வை உங்களுக்கு வருது. அப்போ நம்ம சொசைட்டியே பார்த்தோம்னா ஒரு காஸ்டிஸ்ட் சொசைட்டியாக தான் இருக்கு. சாதி வெறி அப்படின்றது நிறைய நேரங்கள்ல ரொம்ப அதிகமா இருக்கு. அதோட ஒரு வெளிப்பாடு தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். நம்ம பேசுறது, நம்ம ஏதோ பெரிய ரொம்ப வளர்ந்த ஒரு மாநிலம், பயங்கரமா அட்வான்ஸ் ஆயிட்டோம், பெரிய எக்கானமி அது இதுலாம் பேசுறோம். ஆனா இன்னைக்கும் பாருங்க, கஸ்டோடியல் டெத் நடந்துட்டு இருக்கு, இந்த மாதிரியான ஆணவ கொலைகள் நடந்துட்டு இருக்கு. இதுதான் நம்ம சொசைட்டியோட ஆக்சுவலான ஸ்டாண்டர்ட். ஸோ இப்போ இந்த திராவிடியன் மூவ்மெண்ட்டை பொறுத்தளவுல பெருசா சாதிச்சாங்களோ இல்லையோ, பெரிய லெவல்ல பிரச்சாரங்களை கட்டவிழ்த்து விடுறாங்க. நிறைய பிரச்சனைகள் களத்துல இருந்தாலும் நம்ம ஏதோ பயங்கரமா சாதிச்சிட்டோம், எங்கேயோ பயங்கரமா வானத்துல நம்ம உட்கார்ந்துருக்கோம் அப்படின்ற மாதிரி கேம்பெயின் பண்றது. ஆனா கிரவுண்ட்ல இறங்கி பார்த்தா ஏகப்பட்ட பெரும் சிக்கல்கள் இன்னும் நிறைய இருக்கு. இதை நம்ம டெஃபினட்டா மாற்றணும். அன்ஃபார்ச்சுனேட்லி கவர்மெண்ட்டுக்கும் அதை மாற்றணும் அப்படின்ற அந்த ஒரு வில் பவர் இல்லை. கவர்மெண்ட்டாக இருக்கலாம், கட்சிகளாக இருக்கலாம், அவங்களுக்கும் இல்லை. நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த மாதிரியான சாதிய வன்முறைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது இல்லையா, இதுக்கான காரணமே இவங்க தான் அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். இவங்க அதை என்கரேஜ் பண்ணுறதுக்கான வேலைகள் தான் பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ ஒரு தப்பு நடக்குதுன்னா ஸ்டார்டிங்லேயே நீங்கள் உள்ளே இறங்கி அதை ஸ்டாப் பண்ணலாம் இல்லையா. ஒரு கோயிலுக்குள்ளே போக முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், எடுத்த உடனே ஒடுக்கப்பட்ட மக்கள் சைடில் இருக்கணும், ஸ்ட்ராங்காக நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் ஒரு தவறு நடக்கும்போது பாதிக்கப்பட்ட மக்களோட நீங்க கூட இருந்து கரெக்டான விஷயங்களை பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் அது நடக்காது. ஆனா நீங்க செய்ய வேண்டிய விஷயத்த சரியா செய்யாம அப்படியே ஒரு ஒரு லூஸா லெத்தார்ஜிக்கா அதை விடும்போது அப்ப இந்த மாதிரியான ஆட்களுக்கு தைரியம் வர ஆரம்பிச்சிடும். நம்ம கொன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு வகையில் இன்னும் ஸ்ட்ராங்காக கையாண்டிருந்தா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்காது. இங்கே தமிழர்கள் அவங்களுக்குள்ள சாதி மதம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய ஆளும் வர்க்கத்துக்கு ஏதோ ஒரு வகையில் வசதியாக போச்சு. அவங்களுக்குள்ளே சண்டை போட்டு தான் நம்ம பக்கம் திரும்ப மாட்டாங்க. அதனால இவங்களுமே ஒரு வகையில் பார்ட் ஆஃப் த ப்ராப்ளம் தான். இப்போ அவங்க சைடே நம்ம அவங்க வாதத்துக்கே வரும். திராவிடம் வந்து எல்லாரையும் படிக்க வச்சது, திராவிடம் தான் சுயமரியாதை இப்படி எல்லாம் சொல்லுவாங்க, சமூக நீதி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த சுர்ஜித் அவர் படிச்சிருக்காரு, அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே எஸ்ஐ, அவங்க அக்கா வந்து மருத்துவம் படிச்சிருக்காங்க. இப்போ இந்த படிப்புன்றது வந்து இந்த சாதிய வெறிக்கும் இந்த படிப்புக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கேன். படித்தாலும் இது இருக்கும் அப்படின்ற மாதிரி தானே இருக்கு. இப்போ ஒருத்தனுக்கு எப்போ பெரிய சாதி வெறியோ மத வெறியோ இல்லைன்னா இனவெறியோ
இதெல்லாம் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. இப்போ நான் ஒரு திறமையான ஒரு ஆளாக இருக்கேன்னு வச்சுப்போம், ஒரு பெரிய ஒரு சயின்டிஸ்ட் இல்லைனா பெரிய ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு பெரிய இன்ஜினியராக இருக்கேன்னு வச்சுப்போம். அப்போ அதுதான் என்னோட அடையாளம். நான் கண்டுபிடிக்கிற விஷயங்கள், நான் செய்கிற விஷயங்கள்லாம் அது என்னோட திறமையால் உருவாக்கப்பட்ட விஷயங்கள். அது அது என்னோட ஒரு ப்ராடக்ட். அப்போ அதுக்கு நான் கிளைம் பண்ணிப்பேன். கேப்ரியல்னா அவர் ஒரு சயின்டிஸ்ட், நான் யார், நான் ஒரு சயின்டிஸ்ட்ன்ற மாதிரி பெருமையாக நான் கிளைம் பண்ணிப்பேன். ஆனால் நிறைய நேரங்களில் நம்ம சொசைட்டியில் பார்த்தோம்னா பெருசாக இந்த மாதிரி கொண்டாடுறதுக்கு நிறைய நபர்களுக்கு எதுவுமே இருக்காது. அவங்க லைஃப்பில் ரொம்ப தோற்று போயிருப்பாங்க, பெரிய சக்ஸஸ் எதுவும் இருக்காது. அப்போ என்ன ஆகுதுன்னா, நீங்கள் உங்களோட உழைப்பின் வழியாக வராத சில விஷயங்கள் இருக்குல்ல, சாதிக்கும் உங்களுக்கு ஒரு சம்மந்தமும் கிடையாது. நீங்கள் ஒரு சாதியில் வந்து பிறந்திருக்கீங்கன்னா அது ஒரு கோஇன்சிடென்ஸ் தான், எதர்ச்சியாக தான் வந்து பிறந்திருக்கீங்க. அது உங்களோட திறமையால் நடந்த விஷயம்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்குன்னு பிரத்யேக திறமைகள் எதுவும் இல்லாத போது அப்போ நீங்கள் உங்கள் சாதியை எடுத்து கொண்டாட ஆரம்பிக்கிறீங்க. இதுதான் என்னோட அடையாளம் அப்படின்ற மாதிரி செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. இந்த சாதியில் பிறந்தனாலேயே நான் ஒரு பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்களை நீங்களே சந்தோஷப்படுத்திக்கிறீங்க. இதே நீங்கள் களத்தில் இறங்கி நிறையா ஒர்க் பண்ணி சில விஷயங்களை நீங்கள் உருவாக்கியிருந்தீங்கன்னா அதுதான் உங்களோட அடையாளமாக இருக்கும். ஆனால் அது இல்லாத போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த இடத்த இதை வச்சு நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க. ஸோ இது ஆபத்தான ஒரு விஷயம். ரெண்டாவது, இதை நம்ம சின்ன வயசுலேருந்தே ட்ரெயின் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸை, பசங்களை ட்ரெயின் பண்ணணும். அவங்களுக்கு ஒரு பெரிய ஆம்பிஷனை செட் பண்ணணும். இந்த மாதிரி பெரிய இடத்துக்கு போகணும், அதுக்கான வாய்ப்புகள் இங்கே இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிங்கன்னா நீங்கள் அங்கே போய் சேரலாம் அப்படின்ற அந்த நம்பிக்கையை கொடுக்கணும். அந்த நம்பிக்கையை கொடுத்தாச்சுன்னா இந்த மாதிரியான தவறான விஷயத்துக்கெல்லாம், தவறான திசையில் போக மாட்டாங்க. இப்போ அந்த பையன் எடுத்துக்கிட்டோன்னா கையில் அருவாள்லாம் வச்சுட்டு அவன் அந்த இன்ஸ்டால்லாம் போட்டிருக்கான் போல. ஸோ அவனுக்கு இதுதான் பெருமையாகப்படுது. ஏன்னா அவனுக்கு நிஜமான பெருமை எங்கே இருக்குது அப்படின்றது தெரில. அவனுக்கு நிஜமான பெருமை நீ லைஃப்பில் ஜெயிச்சு பெரிய ஆளாக வந்தனா அதில் தான் நிஜமான பெருமை இருக்குது. ஆனால் அவனுக்கு அதெல்லாம் புரிய மாட்டேங்குது. அது புரியாமல் இப்படி கத்தியை தூக்கிட்டு ரவுடி மாதிரி நிற்கிறது தான் பெரிய பெருமை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். ஸோ அப்போ ஸ்டார்டிங்லேயே அவனுக்கு ஒரு விஷனை செட் பண்ணி கொடுக்கல. இதுதான் போய் சேர வேண்டிய இடம், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நீ நினச்சா உலகம் ஃபுல்லாக போகலாம், இந்தியா ஃபுல்லாக போகலாம், தமிழ்நாட்டில் எல்லா கார்னருக்கும் போகலாம், பெரிய ஆளாகலாம், இந்த விஷயங்களை நீ கரெக்டாக டிசிப்ளின்டாக செய்யணுன்ற ஒரு டைரக்ஷன் அவனுக்கு காமிச்சோன்னா அவன் அங்கே போய் நிற்க மாட்டான். அந்த ஒரு விஷயம் இன்னும் நடக்கலன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள நம்ம சாதி மதம் அது இதுன்னு நம்ம பிரிஞ்சிருக்கோம். அதுக்குள்ள உட்காந்துட்டு நான் பெரிய ஆளுன்னு நம்ம ஒருத்தனும் நினைச்சுக்கிறது, எல்லா சாதிக்காரனும் அவன் பெரிய ஆள் தான் நினைச்சிட்டு இருக்கிறது. அதுல என்ன பெருசு இருக்கு? அதுல கொண்டாடுறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. இல்லை, ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்திலேயோ ஒரு சாதியிலையோ ஒரு இனத்திலேயோ வந்து பிறந்ததே ஒரு பெரிய பெருமைன்னு சொல்லிக்க முடியாது. இல்லை, அது உங்களோட உழைப்பினால அந்த விஷயம் கிடையாது. ஸோ இதை உடைக்கணும். அதுக்கு நம்ம சின்ன வயசுலயே ட்ரெயின் பண்ணணும். இப்போ இது வந்து எனக்கு இது ஒரு சந்தேகம் என்னன்னா, இப்போ மாட்டு வண்டிகள் குறைஞ்சது வந்து டிராக்டர் வந்ததுக்கு அப்புறம், இது மாதிரியான ஒவ்வொரு படிநிலை மாற்றத்துக்கு அப்புறமும் பின்னாடி இருக்கிறது வந்து அது அழிஞ்சிட்டே இருக்கும், ஒன்று மறைஞ்சிரும் இல்லைன்னா மறைக்கப்பட்டுரும். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எவ்வளோ டெவலப் ஆகி வந்துட்டோம், ஆனால் இந்த சாதின்ற பிற்போக்குத்தனம் மட்டும் மறையவே மாட்டேங்குது. சாதியும் பார்த்தீங்கன்னா இவால்வ் ஆயிருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னீங்க இல்லையா, மாட்டு வண்டியில இருந்து அதுக்கப்புறம் டிராக்டர் வருது. ரெண்டுமே ஒரே வேலையை தான் பண்ணுது. ரெண்டுமே டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு, மாட்டு வண்டி டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு, அப்புறம் திங்ஸ் எடுத்துட்டு போறதுக்கு, டிராக்டரும் அதுக்கு அப்புறம் உழுவதற்கெல்லாம் அது யூஸ் ஆகுது. ஸோ சாதியும் பார்த்தோம்னா இருக்குது, அதோட அந்த வடிவம் வந்து மாறி இருக்கு, கொஞ்சம் இவால்வ் ஆயிருக்கு. காலத்துக்கு ஏற்ற மாதிரி சாதி தன்னை கொஞ்சம் மாத்திருக்கு. இதுக்கு முன்னாடி ரொம்ப கொடூரமான ஒரு வடிவத்தில் இருந்தது, இன்னைக்கு கொஞ்சம் கூட சாஃப்ட் ஆயிருக்கு. பட் இருந்தாலும் இன்னைக்கும் பார்த்தோன்னா இந்த மாதிரியான ஆணவ கொலைகள்லாம் நடக்கிற அளவுக்கு மோசமாக தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் நடக்கும்போது தான் நமக்கு சாதிய வன்முறைகள்லாம் பற்றி நம்ம பேசுகிறோம், அது எவ்வளோ மோசமான விஷயம் அப்படின்ற மாதிரி பேசுகிறோம். சாதியை உடனே ஒழிச்சிட முடியாது, டெஃபினட்டாக அது ஸ்லோவாக தான் இவால்வ் ஆகும். இப்போ கவின் அப்படின்ற அந்த பையனை பொறுத்தளவில் நல்லா படித்த பையன்றாங்க, நிறையா சம்பாதிச்ச ஒரு பையன்றாங்க. ஸோ அப்படி இருந்தும் அவரை ஏற்றுக்க மறுக்கிறாங்க. ஸோ வர்க்க ரீதியாக பார்க்கும்போது ஒரு மிடில் கிளாஸ் லெவலுக்கு தான் அவர் இருக்கார். இந்த ஃபேமிலி எந்த அளவுக்கு ஃபினான்ஷியலாக இருக்காங்களோ ஏறக்குறைய அதே அளவுக்கு இந்த பையனும் இருக்கார். பட் இருந்தாலும் அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ சொசைட்டியில் நிறைய மாற்றங்கள் வர வேண்டியது இருக்கு. ஒட்டுமொத்தமாக கீழே இருக்கக்கூடிய மக்கள் எடுத்துப்போமே, நீங்கள் கேஸ்ட் ஹைரார்கி இருக்குல்ல, அடுக்குமுறை இருக்குல்ல, அதில் மேலே இருக்கவங்க ஃபினான்ஷியலாகவும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, கீழே இருக்கவங்க ஃபினான்ஷியலாகவும் வீக்காக இருக்காங்க. ஸோ அப்போ முதல்ல நம்ம ஃபினான்ஷியலாக அவங்கள, பொருளாதார ரீதியாக அவங்கள மேம்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கு. ஃபினான்ஷியலாக ஒட்டுமொத்தமாக மேலே ஏறும்போது ஸ்லோவாக மக்களோட பார்வையும் மாற ஆரம்பிக்கும். அதுவும் உடனே மாறாது. எப்படி கெவின் கேஸில் அது மாறலையோ அதே மாதிரி உடனே மாறாது, ஸ்லோவாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும்.
ஸோ உங்களுக்கு கல்வி போய் சேரணும். அதுக்கப்புறம் நீங்க படித்தா மட்டும் பத்தாது, படிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வேலை வாய்ப்பும் இருக்கணும். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுல எல்லாரையும் நாங்க படிச்சு வச்சுட்டோம்னு பெருமையா சொல்லுவாங்க, படிக்க வச்சுட்டோம்னு சொல்லுவாங்க. ஆனா எல்லாம் படிச்சிருக்காங்க, ஆனா எல்லாத்துக்கும் அவங்க அதுக்கேற்ற வேலை கிடைக்கல. ஸோ படிக்கிறதுன்றது சும்மா ஒரு பேச்சுக்கு நான் படிக்கிறதுன்னு கிடையாது. எனக்கு அதுக்கேற்ற மாதிரியான வேலை கிடைக்கணும். நான் என்ன அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போறதுக்கான அந்த வாய்ப்புகளை நீங்க ஏற்படுத்தி தரணும். இதெல்லாம் ரொம்ப அவசியம். அதெல்லாம் வரும்போது ஸ்லோவா மக்கள் மனதில் அந்த ஏற்றத்தாழ்வு அப்படின்ற பார்வை வந்து கம்மியாகும். இதுக்கு ஆக்சுவலா எவிடன்ஸும் இருக்கு. இதுக்கு முன்னாடி ஹிஸ்டாரிக்கலா பார்த்தோம்னா சில சமூகங்கள் ரொம்ப பின்தங்கிய கீழே இருக்காங்கன்ற மாதிரி பார்க்கப்பட்ட சமூகங்கள் ஒன்ஸ் அவங்க பினான்சியலா அவங்கள டெவலப் பண்ணி கொண்டு வரும்போது மக்களோட பார்வையும் மாறுது. அந்த சமூகத்தை ஒரு மாதிரி பார்த்துருப்பாங்கல்ல ஒரு 100 இயர்ஸ்க்கு முன்னாடி, அதுக்கப்புறம் மேல அவங்க ஏறி வரும்போது அவங்க மீதான அந்த பார்வையும் ஸ்லோவா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறும். ஸோ பினான்சியலா நம்ம மேல கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கு. இது ஒரு சைடு நடக்கும்போது இன்னொரு சைட்ல ஸ்ட்ராங்கான சட்டங்களும் வேணும். ஏதாவது இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்ததுன்னா சின்ன வன்முறையா இருந்தாலும் பரவாயில்ல, பெரிய வன்முறையா இருந்தாலும் பரவாயில்ல, எது நடந்தாலும் ஸ்ட்ராங்கா நாங்க நடவடிக்கை எடுப்போம். இந்த மாதிரி பெரிய பிரச்சனை வரும்போது மட்டும் நாங்க மீடியா மேனேஜ்மெண்ட் பண்ணாம சின்சியரா இறங்கி இந்த பிரச்சனையை நாங்க டீல் பண்ணுவோம். சின்ன விஷயம் நடந்தாலும் ஸ்ட்ரிக்டா டீல் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட அரசும் எடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் யாரும் இதெல்லாம் பண்ண துணிய மாட்டாங்க. இப்போ விக்டிம் பிளேம்ங்கிறது இங்க ரொம்ப பெரிய அளவுல இருக்கு. எல்லா இதுலயுமே நம்ம இப்போ மேல் பாதி எடுத்துட்டோம், வேங்க வயல், மேலளவு, இப்படி எல்லாத்தையும் எடுத்துட்டோம்னாலே விக்டிம் பிளேம் பண்றாங்க. திருப்பியும் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களையே கார்னர் பண்றது. இப்போ இந்த விஷயத்துல என்னன்னா, இவ்வளவு சம்பாதிக்கிற நீ ஏன் உங்க இதுலயே கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா, எங்க வீட்டு பொண்ணு தான் வேணுமா அப்படின்ற மாதிரியும், அங்க கோயில் வந்து எங்க கோயில் இவங்களையும் வர விடுறீங்க, அது கவர்மெண்டே போய் சீல் வைக்கிறாங்க. இது மாதிரியான விக்டிம் பிளேமிங்க எப்படி பாக்குறாங்க? இப்போ அந்த பையனோட நிறைய போட்டோஸ்லாம் லீக் பண்றாங்க. அவரு நிறைய பெண்களோட இருக்கிற மாதிரிலாம் போட்டோஸ்லாம் லீக் பண்றாங்க. அவர் வந்து நிறைய பெண்களோட வந்து க்ளோஸா இருந்தார் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய வாட்ஸ்அப்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அவங்க கிரியேட் பண்ணக்கூடிய நரேட்டிவ் என்னன்னா அவரு சரியான ஒரு பையன் கிடையாது அப்படின்ற ஒரு நரேட்டிவா அவங்க கிரியேட் பண்ண பாக்குறாங்க. அதான் இதுல விஷயம் என்னன்னா, அவர் சரியா தப்பா அதெல்லாம் மேட்டர் கிடையாது. முதல்ல நீங்க கொல்லக்கூடாது. கொல்றது முதல்ல தப்பு. அது முட்டாள்தனமான ஒரு விஷயம், காட்டும்பிராண்டித்தனமான ஒரு விஷயம். காட்டும்பிராண்டித்தனமான ஒரு விஷயத்த செய்யறவனுக்கு எந்த பெருமையும் கிடையாது. அது பெரிய அது இதுலாம் கிடையாது. நீங்க அந்த விஷயத்த முதல்ல நீங்க செய்யவே கூடாது. ரெண்டாவது, நீங்க இந்த மாதிரியான ஒரு இஷ்யூ நடந்ததுன்னா உடனடியா அடுத்தது அவங்களோட இமேஜை நீங்க காலி பண்ணிடுறது. எனக்கு பர்சனலா அவர் யாருன்னு தெரியல, அவர் நல்லவரான்னு தெரியல, அவர் கெட்டவரான்னு தெரியல, அதெல்லாம் நமக்கு தெரியல. பட் ஏன் அந்த வேலையை செய்யறதுக்கு நீங்க இறங்குறீங்க? உடனே அடுத்தது ஒருத்தனோட இமேஜ் அடிச்சு காலி பண்ணிடணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு இறங்குறீங்க. ஸோ கொல்றது தப்பு, அது செய்யக்கூடாது. ரெண்டாவது, ஒரு விஷயம் தான் நடக்குதுன்னா உடனே அடுத்தது டிஃபேமிங் வேலையில இறங்குறது. இது ரெகுலரா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும்போது ஒரு குரூப் வந்து இதை பிளான் பண்ணி சிஸ்டமேட்டிக்கா இதை பண்ணுவாங்க. ஸோ அதனால இந்த விஷயங்களும் பார்த்தோம்னா இதுல இருந்து நம்ம மீண்டு வர வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அவர் யாரா இருந்தா என்ன, யாரு கூட அவரு என்ன தப்பு வேணாலும் பண்ணிருக்கட்டுமே, அவர் ஏன் கொல்லணும்? நீங்க லீகலா ஆக்ஷன் எடுங்க, இல்லாட்டி சம்பந்தப்பட்ட ஆட்களை கன்வின்ஸ் பண்ண பாருங்க. எதுக்கு இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரீமான ஒரு இடத்துக்கு போறீங்க? உங்களுக்கு ஏன் இவ்வளவு கோவம் வருது அப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது? அதுக்கான காரணம் என்னன்னா, நான் சொன்னது போல இயலாமை தான். நமக்குன்னு ஒரு அடையாளம் இல்லை, நமக்குன்னு சொல்றதுக்கு எதுவும் இல்லை. நான் இந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சிருக்கேன்ற மாதிரிலாம் நீங்க பாருங்க, பெரிய சக்சஸ்ஃபுல் ஆட்கள் அந்த மாதிரி பேசிட்டு இருக்க மாட்டாங்க. இப்ப நம்ம இந்தியன்ஸ் நிறைய பேர் யூஎஸ்ல மைக்ரோசாஃப்ட்லாம் அவர் என்ன ஒரு ஃபேமஸான ஒரு சுந்தர் பிச்சையா, அவர்லாம் அவ்வளவு பெரிய இடத்துல இருக்காரு. அவர் இந்த மாதிரியா பேசிட்டு இருக்காரு, மீசையை முறுக்கிக்கிட்டு கையில அருவாளை வச்சுக்கிட்டு நான் இவன்டா அவன்டா பேசிட்டு இருக்காரு. ஸோ அவனுக்கு வேற வேலை இருக்கு. அவனை பொறுத்தளவுல பெருமையா பேசிக்கிறதுக்கு வேற நிறைய விஷயம் இருக்கும். நான் சின்ன வயசுல கஷ்டப்பட்டு வந்தேன், இன்னைக்கு ஒரு பெரிய இடத்துல ஒரு பெரிய சிஇஓவா இருக்கேன், நிறைய மாற்றங்களை நான் கொண்டு வரேன், பெரிய வளர்ச்சிகளை ஏற்படுத்தியிருக்கேன், ஜாப்ஸை நான் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அவனோட அச்சீவ்மெண்ட் அவனுக்கு சொல்றதுக்கு நிறையா இருக்கும். இங்கே அதெல்லாம் இல்லாத போது இந்த மாதிரியான தேவையில்லாத விஷயங்களை பண்ணிட்டு இருக்குது. ஸோ இது ஆபத்தான விஷயம்தான். இப்போ அந்த பையன் அவனோட இன்ஸ்டாகிராம், இந்த சுர்ஜித்தோட இன்ஸ்டாகிராம் எடுத்தா நீங்க சொன்ன மாதிரி கத்தியோடவும் இது மாதிரியான நபர் தான் அவரு. இப்போ ஆயுதங்களோடவே இருக்கிறாரு. இப்போ கேக்கு வந்து பட்டாக்கத்தியில வெட்டிட்டாலே நம்ம ஊர்ல அரெஸ்ட் பண்ணிடுவாங்க பிடிச்சி. இந்த மாதிரியான போட்டோக்கள் அவர் போட்டிருக்காரு. ஏன் இன்னும் அவர் மேல எந்த ஒரு நடவடிக்கையுமே இல்லையே? அவர் புதுசா பண்ணாரு, அக்காவை இது பண்ணனால இவர் பண்ணிட்டாருன்ற மாதிரி இவங்க கட்டமைக்கிறாங்க. அதே எப்படி எடுத்துக்க? அதான் இப்போ எனக்கு இந்த மாதிரியான போட்டோஸ் போட்டாலே உடனே அரெஸ்ட் பண்ணிடலாமா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல. வேற அவர் என்ன மாதிரி போட்டோஸ் போட்டாருன்னு தெரியல. நான் 1-2 போட்டோஸ் பார்த்தேன், மற்றபடி அவரோட இன்ஸ்டா போட்டோஸ்லாம் எப்படி இருக்கு அப்படின்ற விஷயமும் எனக்கு தெரியல. பட் என்ன பொறுத்தளவுல ஒரு சின்ன தவறு நடக்குது அப்படின்னாலும்
குயிக்கா கவர்மெண்ட் ரெஸ்பாண்ட் பண்ணும். ஒரு சின்ன வன்முறை சம்பவமா இருந்தாலும் சரி, ஒடுக்கப்பட்ட மக்களை அவமதிக்கிற மாதிரியான விஷயங்களா இருந்தாலும் சரி, இதெல்லாம் நடக்கும்போது குயிக்கா உடனே கவர்மெண்ட் ரியாக்ட் பண்ணா அதுக்கப்புறம் இந்த மாதிரியான பெரிய விஷயங்கள் நடக்காது. ஸோ நீங்க சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும்போது நீங்க சைலண்டா விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது. ஏன்னா அந்த சாதிய அந்த வெறி அப்படின்றது எல்லா இடத்துலையுமே இருக்கும். மக்கள் மத்தியில் இருக்குன்னா அது போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயும் இருக்கும், எல்லா இடத்துலையுமே இருக்கும் அது. ஸோ அப்படி இருக்கும்போது சின்ன சின்ன பிரச்சனை நடக்கும் போதே ஸ்ட்ராங்கா ரியாக்ட் பண்றது இல்லை, அப்படியே ஸ்லோவா இருக்கிறது. அப்புறம் அரசியல்வாதிகளை பொறுத்தளவுல ஓட்டு போயிடும் அதுன்னு அவங்களும் கொஞ்சம் யோசிப்பாங்க. ஸோ அவங்களும் ஸ்ட்ராங்கா ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. இப்படி லூஸ்ல விடும்போது என்ன ஆகுது, பெரிய இஷ்யூவா அது வெடிக்குது. ஸ்டார்டிங்லேயே நீங்க ஸ்ட்ராங்கா ரியாக்ட் பண்ணீங்கன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனையே அது வெடிக்காது. பெருசா வெடிச்சதுக்கு அப்புறமும் கூட அவங்க செய்ய வேண்டிய விஷயங்களும் செய்யறது கிடையாது. அதை எப்படி அதை அப்படியே பூசி முழுகலாம், எப்படி அதை டைவர்ட் பண்ணலாம், வேற இஷ்யூஸ்க்கு எப்படி போகலாம், இந்த மாதிரி தான் அவங்க பாக்குறாங்க. ஸோ ஸ்டார்டிங்லேயே இதை முளையிலேயே கிளம்பணும். ஸ்ட்ராங்கா சின்ன சின்ன பிரச்சனை நடக்கும் போதே கடுமையா கையாளப்படணும் தவறு பண்றவங்க. இப்போ இவ்வளவு பேசியிருக்கோம் நம்ம. இதுல வந்து தமிழ் தேசியவாதிகள் எந்த இடத்துல வர்றாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க டைரக்டா தமிழ் தேசியவாதிகளை கார்னர் பண்றதுக்கும் அவங்கள கொஸ்டின் பண்றதுக்கு அதிகாரத்திலையும் இல்லை, ஆட்சியிலையும் இல்லை. தமிழ் தேசியம்ன்ற அந்த ஒரு கருத்தியல் அவங்கள கொஸ்டின் பண்றது, கை நீட்டி கேட்கறது அப்படின்றது எப்படி எடுத்துக்கிறது? அது சிம்பிளான ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப சீமான் அவர்கள் இப்ப கூட ரீசெண்டா கல்லெல்லாம் இறக்கி போராட்டம் பண்ணாருன்னு நினைக்கிறேன். இப்ப நேத்தோ என்னமோ பண்ணாருன்னு நினைக்கிறேன். அப்ப கூட பரவாயில்ல சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு சாதியினரை குறி வச்சு இந்த மாதிரி பண்றாரு அவரு. அதுக்கு அவருமே கூட பதிலாம் சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன். அப்ப கல்லறக்குனா ஒரு ஜாதி, அப்புறம் ஆடு மாடு மாநாடு நடத்தினா அதுக்கு ஒரு ஜாதி, அப்புறம் ஜல்லிக்கட்டை பத்தி பேசினா அதை நம்ம ஒரு ஜாதிக்குள்ள ஃபிட் பண்ணிடுவாங்க. திமுக ஆதரவாளர்கள் ட்ரெடிஷ்னலா பார்த்தோம்னா எல்லா தலைவர்களையுமே ஒரு இந்த சாதிய கட்டமைப்புக்குள்ள ஃபிட் பண்ணிடுவாங்க, ஒரு சாதிய அடையாளத்துக்குள்ள ஃபிட் பண்ணிடுவாங்க. அதை மீறி வர முடியாத மாதிரி பண்ணிடுவாங்க. ஒரு சாதிய அடையாளத்துக்குள்ள உங்களை சுருக்கியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா மற்ற மக்கள் உங்களை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நீங்க ஸ்டேட் லெவல்ல பெரிய லீடரா வளர முடியாது. இபிஎஸ்க்கு அதை பண்ணாங்க. இபிஎஸ்னா ஒரு கவுண்டர்களுக்கான தலைவர் அப்படின்ற மாதிரி இமேஜை கிரியேட் பண்ணிட்டாங்க. காமராஜருக்கு அது பண்ணாங்க. காமராஜர் அந்த மாதிரியான தலைவர் கிடையாது. ஆனா இன்னைக்கு காமராஜர் ஏதோ ஒரு நாடார்களுக்கான தலைவர்ன்ற மாதிரி அவரை சுருக்கிட்டாங்க. அதே மாதிரி இப்ப புதுசா யாராவது ஒரு தலைவர் ஏறி வராருன்னா அவரையும் இந்த கேஸ்ட் அப்படின்ற இந்த சின்ன வட்டத்துக்குள்ள சுருக்கக்கூடிய முயற்சிகள்ல அவங்க ஈடுபட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. அதை ரொம்ப வெற்றிகரமாகவும் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில இந்த மாதிரி இப்ப நீங்களே ஒரு லோக்கல் ஒரு லீடரை சப்போர்ட் பண்ணீங்கன்னா உடனே இல்ல இவர் இந்த சாதி அதனாலதான் அந்த தலைவரை சப்போர்ட் பண்றாருன்ற மாதிரி அதை பில் பண்ணுவாங்க. அப்ப தமிழ்நாட்டுல நம்ம சப்போர்ட்டே பண்ண முடியாது எந்த லோக்கல் லீடரையும். ஏன்னா ஒவ்வொரு லோக்கல் லீடருக்கும் அவனோட சாதிக்காரன் இருப்பான். அப்ப அவன் சொந்த சாதிக்காரன் அந்த லீடரை சப்போர்ட்டே பண்ணக்கூடாதா? சப்போர்ட் பண்ணா சாதிக்காக தான் சப்போர்ட் பண்ணாங்கன்றுவாங்க. ஒரு ஊர் இருக்குன்னா அந்த ஊர்ல ஒரு 4-5 லட்சம் பேர் இருப்பாங்க, ஒரு தலைவர் இருப்பாரு. நேச்சுரலா அந்த ஊருக்காரன் அவனை தான் சப்போர்ட் பண்ணுவான். அப்ப நீங்க என்ன பண்ண முடியும் அதுக்கு? ஆனா இந்த மாதிரியான ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டுக்குள்ள. அதை கிரியேட் பண்ணதுக்கு வேற நிறைய ஆழமான காரணங்கள்லாம் உண்டு. பட் இந்த விஷயத்த அவங்க தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் ஒரு சாதிய வட்டத்துக்குள்ள ஃபிட் பண்ணிடுறது. இந்த விஷயத்த ஒரு சைட்ல பண்ணிக்கிட்டே இன்னொரு சைட்ல இந்த மாதிரியான சாதிய வன்முறைகளை ஒடுக்குமுறைகளை கட்டவிழ்த்து விடுறது. அதுக்கு எதிராக ஆக்சுவலா எதுவும் பண்றது கிடையாது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் களத்துல இருக்கும்போது அதுக்கு எதிராக எதுவும் பண்றது கிடையாது. ஸோ இது அவங்க அதிகாரத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு சைட்ல உங்களை ஒரு சாதிய வட்டத்துக்குள்ள ஃபிட் பண்ணிடுறது, இன்னொரு சைட்ல தமிழர்களை அவங்களுக்குள்ள சண்டையை போட விட்டுட்டு இருக்குது. இதான் இங்க நடந்துட்டு இருக்கு. விசிகா போன்ற மற்ற கட்சி தலைவர்களும் மற்ற தலைவர்களும் இது வந்து பெருசா எடுத்துட்டு போறாங்க. அடுத்த கட்ட நடவடிக்கையா இது வந்து சாதியிலான வன்முறை அப்படின்ற கட்டமைப்புக்கு எடுத்து போகும்போது அந்த பெண்ணு வந்து வீடியோ போடுறாங்க. வீடியோ போட்டதுக்கு அப்புறம் இது நான் காதலிக்கல அப்படின்ற மாதிரி ஒரு சைடா நவுந்து போயிட்டு இருக்காது. இது எப்படி பார்க்குறது? ஸோ அதான் இப்போ நீங்கள் சொன்னது போல் அந்த பெண்ணோட வீடியோ இப்போ ரிலீஸ் ஆகுது. அந்த பெண் வந்து கண்டிப்பாக பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருப்பாங்க, நிறைய அழுத்தத்தில் இருப்பாங்க. ஏன்னா இப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் அந்த பெண் மேலே ப்ரெஷர் போடுவாங்க. ஒன்று அந்த பையன் இறந்துருக்கான், ரெண்டாவது அப்பா சிறையில் இருக்காரு, அதே மாதிரி தம்பியும் இப்போ சிறையில் இருக்காரு. ஸோ டெஃபினட்டாக அந்த பெண் மேலே நிறையா அழுத்தங்கள் இருக்கும். இந்த பாயிண்ட்ல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த வீடியோ நான் பார்த்த அளவில் எங்களுக்குள்ள இருந்த அந்த ரிலேஷன்ஷிப்ன்றது எங்களுக்கு தான் தெரியும், அதனால நீங்க தவறா பேச வேண்டாம், நீங்களும் அசியூம் பண்ணிக்காதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க சொல்றாங்க. பட் நான் என்ன சொல்றேன், அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருந்ததோ இல்லையோ அதெல்லாம் இஷ்யூ கிடையாது. இஷ்யூ என்னன்னா, ஏன் போய் இப்ப ஒருத்தரை கொல்லணும், ஏன் உங்களுக்கு அவர் கொல்லணுன்ற அந்த மோட்டிவேஷன் வருது, அந்த ஒரு கோபம் ஏன் வருது? அல்டிமேட்டா பிரச்சனை என்னன்னா, அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு சாதியை சேர்ந்தவர், நீங்க உங்களை ரொம்ப உயர்வா பாத்துக்கிறீங்க, ஸோ அவரை
கொல்லணும் அப்படின்ற அந்த வெறி வந்து உங்களுக்கு வருது. இது தப்பு இல்லை. ஸோ அந்த மோட்டிவேட்டிங் ஃபேக்டர் வந்து சாதிய வெறி தான். அதனால கண்டிப்பா இது பெரிய ஒரு தவறு. அதுதான் முக்கியமான ஃபோக்கஸா இருக்கணும். அந்த பெண்ணை போய் பயங்கரமா டார்கெட் பண்றதா இருக்கலாம். இந்த பையனோட பழைய ஹிஸ்டரி சரியில்லை. ஸோ இப்ப பாருங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்க. அந்த பெண்ணையும் ஒரு சைட்ல டிஃபைன் பண்றாங்க, இன்னொரு சைட்ல அந்த பையனையும் டிஃபைன் பண்றாங்க. ஆனா இஷ்யூ அந்த பெண்ணோ அந்த பையனோ கிடையாது. இஷ்யூ வந்து இங்க சாதிய வன்முறைகள் அதிகமா இருக்கு. ஒரு சாதிய வெறி அப்படின்றது நமக்குள்ள இன்னும் கொஞ்சம் இருக்கு அப்படின்றதான் இஷ்யூ. ஸோ அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றதான் முக்கியமான விஷயம். அப்புறம் விசிகாவை பொறுத்தளவுல விசிகா இன்னும் கொஞ்சம் கூட பெட்டரா பண்ணிருக்கலாம். ரெண்டாவது நம்ம விசிகானே எல்லா தடவையும் அங்க போய் நிக்க கூடாது. ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கும்போது உடனே எல்லாரும் திரும்புறது விசிகா பக்கம் தான். விசிகா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்கறது. அவங்களுக்கும் பாவம் பெருசா எதுவும் பண்ண முடியல. ஏன்னா திமுக கூட்டணியில இருக்காங்க, எலெக்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு, திமுகவுக்கு எதிராக பெருசா எதுவும் செய்ய முடியாது. ஸோ ஒரு மாதிரி ரெண்டு சைடும் அவங்க பேலன்ஸ் பண்றது, கேள்வி கேட்கிறவங்களை அமைதிப்படுத்துறதுக்காக சில செயல்பாடுகளில் ஈடுபடுறது, இன்னொரு சைட்ல திமுகவை பெருசா நம்ம சங்கடப்படுத்திடக்கூடாது அப்படின்றதுலையும் ரொம்ப கவனமா அவங்க இருக்காங்க. ஸோ அதனால ஒரு சிக்கலான ஒரு சூழல் தான் விசிகா மாதிரியான ஒரு கட்சிக்கு. ஏன்னா எலெக்ஷன்லயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வேண்டிய தேவை அவங்களுக்கு இருக்கு. ரெண்டாவது, அதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னது மாதிரி, இப்படி ஒவ்வொரு தடவையும் ஒரு சம்பவம் நடக்கும்போது நம்ம உடனே விசிகா பக்கம் திரும்புறதும் நியாயமான எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம எல்லாருமே தமிழர்கள் தான். நம்ம இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்ல இந்த மாதிரியான விஷயம் நடக்குது. அப்ப நம்ம எல்லாருக்குமே பொறுப்பு இருக்கு. ஏதோ விசிகே தான் உடனே இதை சரி பண்ணும் அப்படின்றது கிடையாது. நம்மளை பார்த்தும் கேள்வி கேட்டுக்கலாம், நம்மளும் நம்மளால முடிஞ்சதை பண்ணணும்ல. அதுவும் முக்கியமான பாயிண்ட் தான். இப்போ மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று டிவிகே மூலியமா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரி திமுக மாதிரியான செயல்பாடுகள் தான். அதுவும் ஓடிபி கேட்கறது, செவுத்துல ஸ்டிக்கர் ஒட்டுறது, இந்த மாதிரி. இது எப்படி நீங்க சொன்னது போல திமுகவோட ஸ்ட்ராட்டஜி மாதிரி தான் இருக்கு. திமுகன்றதை விட மற்ற ட்ரெடிஷ்னல் பார்ட்டிஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸை தான் அவங்க யூஸ் பண்றாங்க. இப்போ ஐடியா என்ன, டிவிகேன்ற புது கட்சி வருவதற்கான தேவையே என்னன்னா, இங்க ஒரு மாற்றம் வேணும் அப்படின்றதுக்காக தான் நீங்க ஒரு புது கட்சி ஆரம்பிக்கிறீங்க. ஆனா நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கட்சிகள் செய்த அதே விஷயத்த அதே பாணியில நீங்க பண்றீங்க. புது புது ஸ்ட்ராட்டஜிகளை போடுறது, இந்த மாதிரி கேம்பெயின் ரன் பண்றது, எல்லாமே ஒரு மாதிரி ஒரு கார்பரேட் ஸ்டைல்ல நீங்க அரசியலை பண்றீங்க. ஆக்சுவலா ஒரு புது கட்சிட்டு இருந்து மக்கள் என்ன எதிர்பார்ப்பாங்க? அந்த கட்சி களத்துக்கு வரணும், மக்களோட சேர்ந்து நிற்கணும், போராட்டங்கள் நடத்தணும், மக்கள் பிரச்சனைகளை பேசணும். அதுதான் மக்கள் எதிர்பார்ப்பாங்க. அதுக்குதான் நீங்க ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறீங்க. ஆனா நீங்க கட்சியை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எப்படி பண்றீங்க? நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட்களை உள்ள இறக்குறீங்க. பெரிய பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட்கள்லாம் உங்ககிட்ட இருக்காங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு கார்பரேட் ஸ்டைலில் கேம்பெயின்ஸ்லாம் ரன் பண்ணுறீங்க. ஆனால் களத்துக்கு நீங்கள் வரவே மாட்டேங்கிறீங்க. ஸோ இந்த மாதிரியான அரசியலில் பெரிய பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா உங்ககிட்ட அரசியலே இல்லை. அரசியலே இல்லாமல் நீங்கள் மெம்பர்ஷிப்பை நான் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம், 2 கோடி பேரை சேர்க்க போகிறோம். நீங்கள் 2 கோடி பேரை சேர்க்குறீங்கன்னா அதுக்கு ஒரு தேவை இருக்கணும்ல. எதுக்காக 2 கோடி பேரை சேர்க்குறீங்க? 2 கோடி பேரை சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்ற கேள்வி இருக்கு. ஸோ நீங்கள் ஒரு ஐடியாலஜி, ஒரு சித்தாந்தம், ஒரு கொள்கை இதெல்லாம் இருந்ததுன்னா அதை அடிப்படையாக வச்சு நீங்கள் 2 கோடி பேரை சேர்ப்பீங்க. அதுக்கப்புறம் அவங்களெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் அந்த கொள்கை, சித்தாந்தம் இது சார்ந்து செயல்பாட்டில் இறங்குவீங்க. மக்கள் பிரச்சனைகளை கையில் எடுத்து நீங்கள் போராட்டங்கள், அது இது நிறைய விஷயங்கள் பண்ணுவீங்க. ஆனால் அவங்ககிட்ட கொள்கை சித்தாந்தம் எதுவும் இல்லை. விஜய் அப்படின்ற ஒரு நடிகருக்காக ஒரு நிறைய பேர் வந்து மெம்பராக சேர்றாங்க. மெம்பராக சேர்ந்ததுக்கப்புறம் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நீங்கள் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறீங்க. இதில் மக்களுக்கு என்ன லாபம் இருக்கு? ஸோ நான் கட்சி ஆரம்பிப்பேன், சில ஸ்ட்ராட்டஜி அது இதெல்லாம் பண்ணுவேன் கார்பரேட் ஸ்டைலில், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சிஎம் ஆக்கிடணும். உங்களுக்கு நல்லது நடக்குமா? அதெல்லாம் கிடையாது. நான் சிஎம் ஆகும், நீங்கள் எனக்கு ஓட்டு போடணும், அவ்வளோதான் உங்கள் வேலை. அவரோட சுய நலத்துக்காக பண்ணுறாருன்னு சொல்லுங்க. இது அதான். இப்போ ஒரு அரசியல்வாதி அரசியலுக்கு வராருன்னா அவரோட நோக்கம் என்னவா இருக்கும்னா, மக்களுக்கு நல்லது பண்ணணும், சொசைட்டியில் சில மாற்றங்களை ஏற்படுத்தணும் அப்படின்றது தான் அவரோட நோக்கமாக இருக்கணும். இங்கே வெறுமனே நான் அரசியலுக்கு வருவதே நான் சிஎம் ஆகிறதுக்கு தான் அப்படின்ற ஒரு ஸ்டைலில் தான் அவர் அரசியல் பண்ணுறாரு. பொதுவாக சாதாரண அரசியல்வாதிகள்லாம் அவங்களுக்கும் அந்த எண்ணம் இருக்கும். ஆனால் குறைந்தபட்சம் ஏதாவது அரசியல் செயல்பாடுகளில் ஈடுபடுவாங்க. ஏன்னா இப்படி பச்சையாக எனக்கு ஓட்டு போடுங்க, நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொன்னால் நல்லா இருக்காது. அதனால சில விஷயங்கள் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் டிவிகே பொறுத்தளவில் பெருசாக எதுவும் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. இப்போதான் அவங்க பேசுகிறாங்க, இந்த மாதிரி அண்ணா அவர்கள் போன பாதையில் நம்ம போகணும், அதே மாதிரி மக்களோட சேர்ந்து மக்களுக்காக நின்று மக்களின் மக்களா நம்ம பயணிக்கணுன்ற மாதிரிலாம் பேசுறாரு. இது இப்பதான் புரியுது. அது இப்ப அவர் கட்சியில இருந்து வெளியே போறவங்களாம் என்ன சொல்றாங்க,
நாங்க அவரோட 1.5 வருஷம் டிராவல் பண்றோம், இது வரைக்கும் அவரை நாங்க பார்த்ததே இல்லை. உங்க கட்சியில பொறுப்புல இருக்கக்கூடியவங்க, பேச்சாளர்களா இருக்கக்கூடியவங்க உங்களை இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. நீங்க மக்களோட மக்களா சேர்ந்து இருக்க போறீங்க, அண்ணா சொன்ன மாதிரி. இதை நம்ம நம்பணும். இப்போ அவங்க அண்மையில இப்போ ஒரு ஆணவ கொலை ஒன்று நடந்துருச்சு. அதுக்கு வந்து அவர் எந்த ஒரு கண்டனமே தெரிவிக்கல. அஜித்குமாருக்கு போனாரு. அதுக்கப்புறம் இது பெருமளவு பேசப்பட வேண்டியது ஒண்ணு. ஆனா இதை வந்து அவர் கையிலே எடுக்கல. ஆனா அதை குறித்து ஆதவ அர்ஜுனா கிட்ட பத்திரிகையாளர் கேட்கும்போது எல்லாத்துக்குமே தலைவர் கண்டனம் தெரிவிக்கணும்னு ஒண்ணும் இல்லை, வேற யாரு தெரிவிப்பாங்களா அப்படி சொல்லிட்டு போறாரு. அப்படி சொல்லிட்டு போறாரு. இதை எப்படி பாக்குறீங்க? இது எதாவது காட்டுதுன்னா, அவர் ஒரு பெரிய ஸ்டார், கண்டிப்பா அவருக்கு ஓட் போட்டுருவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேசணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஆணவ கொலைன்றது அது ஒரு தனிநபர் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. நம்ம தமிழ் சமூகத்துல இருக்கக்கூடிய பெரிய ஒரு பிரச்சனையோட வெளிப்பாடு. அப்போ ஒரு ஆணவ கொலை நடக்குதுன்னா அந்த இஷ்யூவை நீங்க கையில் எடுக்கணும். நம்ம சொசைட்டில இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு பாருங்க, அதை அட்ரஸ் பண்ணணும். ஓவராலா சாதிய அந்த வன்முறைகளெல்லாம் எப்படி குறைக்கலாம், ஏன் நடக்குது, இந்த விஷயங்களெல்லாம் நீங்க ஒரு பேசு பொருளா மாற்றணும். அதுக்கப்புறம் பாசிட்டிவா சொசைட்டில இம்பாக்ட் ஏற்படுத்தணும். அதுதான் உங்க வேலை. இல்ல இதுக்கெல்லாம் இவர் பேச முடியுமா, எங்க தலைவர் இப்படி இதெல்லாம் பேச முடியும் அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க கட்சியும் ஆரம்பிக்கல, அதுக்கு நீங்க தலைவரா அரசியலுக்கும் வரல. இது பேசிக்கான ஒரு விஷயம். ரெண்டாவது, விஜய் அவர்கள் நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் எதையும் அவரு செய்யல. இப்போதைக்கு இந்த ஆணவ கொலை இஷ்யூவை பொறுத்தளவுல அது பெரிய ஒரு பிரச்சனையா வெடிக்கல. அஜித்குமார் பிரச்சனைய மாதிரி பெருசா அது வெடிக்கல. ஓரளவுக்கு அப்படியே அமைதியா தான் இருக்கு. ஸோ இப்ப விஜய் வந்து அதை பேசினார்னா அது பெரிய ஒரு பேசு பொருளா மாறிடும். அது திமுகவுக்கு ஆபத்து. ஸோ விஜய் இப்ப குவைட்டா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. ஆனா ஒன்ஸ் இந்த இஷ்யூ பெருசாச்சுன்னு வச்சுக்கோங்க, அஜித்குமார் இஷ்யூ மாதிரி இதுவும் பெருசாச்சுன்னா கண்டிப்பா விஜய் உள்ள வருவார். உள்ள வந்து என்ன பண்ணுவாருன்னா, அதிமுக கையில இருந்து அந்த அரசியலை பறிப்பார். அஜித்குமார் மேட்டர்ல அப்படிதான் நடந்தது. விஜய் ஒரு வாரம் வாயே திறக்கல. அப்புறம் அதிமுக அதை எடுத்து நிறைய ப்ரெஷர் போட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப விஜய் உள்ள வர்றாரு. உள்ள வந்து என்ன பண்றாரு, இஷ்யூவை டைவர்ட் பண்றாரு. சோ அதிமுக எடுக்கக்கூடிய அதே அரசியலை விஜய் கையில் எடுக்கிறார். அப்ப என்ன ஆகும், அந்த அரசியல் மூலமா வரக்கூடிய லாபங்கள் ரெண்டா உடையுது. விஜய்க்கும் இபிஎஸ்க்கும் ரெண்டா பிரியுது. ஸோ ஃப்ரண்ட் பேஜ்ல இபிஎஸ் வர மாட்டார், விஜய் வருவார். அந்த மாதிரி டைவர்ட் பண்றது கரெக்டா உள்ள வருவார். ஸோ அதனால இப்போதைக்கு அவர் உள்ள வரல. பட் இந்த இஷ்யூ சூடாச்சுன்னா அவர் கண்டிப்பா உள்ள வருவார். எப்படி அஜித்குமார் மேட்டருக்கு உள்ள வந்து அதை திருப்பி விட்டாரோ அதே மாதிரி வருவார். ஆனா இப்போதைக்கு வரல. இது இப்போ மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் அப்படின்றது வந்து மக்கள் முடிவு பண்ணணும்ல. இவங்களே முடிவு பண்ணி அதை ஸ்ட்ராட்டஜியா கொண்டு வந்து சேர்க்கறதுன்றது எப்படி சரியா இருக்கும்? இது வரைக்கும் எங்கேயுமே பெருசா பேசப்படல. இது கார்பரேட் ஸ்டைல் பொலிட்டிக்கல் மேனேஜ்மெண்ட்டுங்க, எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட். எலெக்ஷனுக்கு முன்னாடி ஸ்லோகன்ஸ்லாம் போடுவாங்க. ஸ்லோகன்ஸ் போட்டு நீங்க பிரச்சாரம் பண்ண ஆரம்பிப்பீங்க. நிஜமான மக்களுக்கான கட்சிகள் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லோகன்ஸை வச்சு அரசியல் பண்ண மாட்டாங்க. இப்ப திமுக அந்த மாதிரி நிறைய ஸ்லோகன்ஸ்லாம் கிரியேட் பண்ணி பார்த்துருப்பீங்க. அதிமுக மற்ற கட்சிகள்லாம் பண்ணுவாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டுகள்லாம் உள்ள இருக்கும்போது அவங்கள வச்சு ஸ்லோகன்ஸ் கிரியேட் பண்ணி, அப்புறம் அவங்களுக்கு பணபலம் இருக்கும், அதை யூஸ் பண்ணி அந்த ஸ்லோகன்ஸை ரொம்ப ஃபேமஸ் ஆக்குவாங்க. ஸ்டாலின் அவர்களும் இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்லோகன்லாம் வச்சார்ல, இப்பயும் நிறைய ஸ்லோகன்ஸ் வச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடியும் கொண்டு வந்திருந்தார். குறிப்பா டிஎம்கே இன்னும் ரொம்ப அக்ரெசிவா அந்த விஷயத்த பண்ணுவாங்க. ஸோ அதே ஸ்டைல்ல, அதே கார்பரேட் ஸ்டைல்ல இவங்களும் பண்றாங்க. இப்ப திமுக மாதிரியான ஒரு கட்சி கார்பரேட் ஸ்டைல்ல எலெக்ஷனை டீல் பண்றாங்கன்னா அது எதை காட்டுது? அது ஒரு ஊழலோட வெளிப்பாடு தான். ஒரு அரசியல்வாதி கையில ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பணம் இருக்கு. அந்த பணத்தை யூஸ் பண்ணி பெரிய பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்டுகள் எல்லாம் உள்ள கொண்டு வந்து அந்த டீமுக்கு எல்லாம் ஃபண்ட் பண்ணி அவங்க பண்றாங்க. ஸோ பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்டுகள் எல்லாம் ஒருத்தன் உள்ள கொண்டு வரானாலே அது ஊழலோட வெளிப்பாடு தான். நிறைய பணம் இவங்கிட்ட இருக்குன்றது தான் அது காட்டுது. ஸோ அந்த மாதிரியான ஒரு வழிமுறைய மாற்றத்துக்கான அரசியல்வாதினான்னு சொல்லக்கூடியவர் பண்ணக்கூடாது. அது தவறான வழிமுறை. நீங்க வேற மாதிரியான அப்ரோச்சை கையில் எடுக்கணும். நீங்க மக்கள்கிட்ட போகணும், மக்களுக்காக பேசணும், நீங்க இஷ்யூஸை பேசணும். இந்த மாதிரி ஸ்லோகன்ஸ் வச்சு கேம்பெயின் ரன் பண்றது, இந்த மாதிரியான கார்பரேட் ஸ்டைல் பொலிட்டிக்ஸ் வந்து ஒரு மாற்று அரசியல் பேசுறவருக்கு அழகு கிடையாது. இது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, நீங்க அவங்கள விட எந்த வகையிலும் வித்தியாசம் இல்லை, நீங்களும் ஏறக்குறைய அந்த இப்ப இருக்கக்கூடிய கட்சிகள் மாதிரி தான் நீங்களும் இருக்கீங்கன்றதான் காட்டுது. இப்ப நேத்து அந்த மீட்டிங்ல பேசும்போது ராஜ்மோகன் அவர்கள் சொல்றாங்க, இப்ப இந்த குழந்தையின் கண்ணீரை துடைப்பவர் நாளைக்கு தமிழ்நாட்டின் மக்களோட கண்ணீரை துடைப்பார் அப்படின்ற மாதிரி. இது வந்து ஒரு தனி மனித புகழ்ச்சி தானே. இதை இப்படியே ரன் பண்ணி, ஏன்னா நம்ம இப்போ 2 கட்சிகள் இருக்கு, 2 கட்சிகள்லுமே இது இருக்கு. இந்த மாதிரி திருப்பியும் தமிழ்நாட்டுக்குள்ள வர்றதுன்றது இது எப்படி மாற்றத்துக்கான வழியா இருக்கும்? இப்ப இருக்கக்கூடிய 2 கட்சிகளை விட இது மோசம்னு நான் பாக்குறேன். ஏன்னா இப்ப கொள்கை சித்தாந்தம் கிடையாது,
அரசியல் செயல்பாடுகள் கிடையாது. விஜயை தவிர்த்து வேற எந்த தலைவர்களும் கிடையாது. செகண்டரி லெவல் லீடர்ஷிப்பும் கிடையாது. விஜய் இல்லைன்னா அந்த கட்சி ஒன்றும் கிடையாது. ஸோ விஜய் அப்படின்ற ஒரு இண்டிவிஜுவல் மட்டும்தான் அங்க களத்துல இருக்காரு. திமுக அதிமுக அப்படி கிடையாது. அதிமுக நிறைய தலைவர்கள் இருக்காங்க. இபிஎஸ்ஸை விட அதிமுகன்ற கட்சி பலம் வாய்ந்தது. இபிஎஸ் இல்லைனாலும் அதிமுக இருக்கும். அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் இல்லைனாலும் திமுகன்ற கட்சி இருக்கும். ஏன்னா இதெல்லாம் ஸ்தாபனங்கள், இன்ஸ்டிடியூஷன்ஸ். இதெல்லாம் இந்த தலைவர்கள் நம்பி இன்ஸ்டிடியூஷன் கிடையாது. தலைவர்கள் இல்லைனாலும் இன்ஸ்டிடியூஷன் இருக்கும். ஆனா இங்க விஜய் அப்படின்ற இண்டிவிஜுவலை பொறுத்தளவுல அரசியல் கிடையாது, கொள்கை கோட்பாடு கிடையாது, அரசியல் செயல்பாடு கிடையாது, கட்சி அவர் இல்லைன்னா அதுவும் கிடையாது, செகண்டரி லெவல் லீடர்ஷிப்பும் கிடையாது. ஸோ இப்படி எதுவுமே இல்லாம விஜய் அப்படின்ற ஒரே ஒரு மனிதரை மட்டுமே நம்பி அவரை மட்டுமே சார்ந்து ஒரு கட்சி இருக்கு. இது நமக்கு நல்லதா? ஒரு இண்டிவிஜுவலா புகழ்றதும் அவர் வந்தா எல்லா கண்ணீரையும் சரி பண்ணிடுவாரு, தொடச்சிருவாரு. இப்ப உங்ககிட்ட ஒரு கட்சி இருக்கு, நீங்க லீடர்ஷிப்பை உருவாக்குறீங்க, நீங்க கொள்கை கோட்பாடோட செயல்படுறீங்கன்னா ஓகே, உங்க பின்னாடி நம்ம வரலாம். ஆனா எதுவுமே இல்லாம நான் மட்டும்தான், கடவுள் தான் அப்படி இருக்க முடியும். கடவுள் நினைச்சாருன்னா அப்படியே கையை அப்படி வச்சு எல்லாத்தையும் மாத்திடலாம். அப்ப ஒரு கடவுள் இல்லைல்ல. அப்போ ஒரு மனிதர் எல்லாத்தையும் பண்ணுவார் நீங்க நினைக்கிறது எப்படி கரெக்டா இருக்கும்? நேத்து நாங்க ஒரு இன்டர்வியூ பண்ணோம் ஒரு ஜேர்னலிஸ்ட. அவர் சொல்லும்போது சும்மா பேச்சு வழக்கில் தான் சொன்னாரு, விஜயோட படம் மட்டும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி வராது, விஜயே வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வெளியில வருவாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா அது உண்மைதான். எப்பயாவது வெளியே வராரு. இப்போ காமராஜர் அவர்களோட இதுக்கு மாலை போட வரும்போது மதியத்துக்கு மேலதான் வெளியே வராரு, மாலை போட்டு எனக்கு என்னன்னு மாலை போட்டு அவர் படுக்க போறாரு. இது பெரிய சர்ச்சையா மாறுது. அது மாறும்போது தான் டக்குன்னு என்டிகே விசஸ் டிவிக்கேன்னு இவங்களே நவுத்தி கொண்டு வராங்க. இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜியில் எப்படி பாக்குறீங்க? இப்ப விஜய் அப்படின்ற ஒரு ஸ்டாருக்கு இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் என்னன்னா, அவரு தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஸ்டார், அவருக்கு பெரிய ஒரு வேல்யூ இருக்கு. ஒரு ஸ்டாரா இருக்கும்போது அவர் பெருசா வெளில வரல. ஏன் வெளில வரல? ஏன்னா அவருக்கு பெரிய இமேஜ் இருக்கு. வெளியில ரெகுலரா வந்துட்டு இருந்தாருன்னா அந்த இமேஜ் டைல்யூட் ஆயிரும். ஒரு சூப்பர் ஸ்டார்னா சும்மா எல்லா ஈவெண்ட்டுக்கும் வர மாட்டாரு, சும்மா நிறைய பேட்டிகள்லாம் கொடுக்க மாட்டாரு. வருஷத்துக்கு ஒரு படம், வருஷத்துக்கு 2 படம். அப்போ லைட்டா வெளில வந்துட்டு அப்படி போயிடுவோம். நான் வெளில எப்பயாவது லைட்டா வரும்போது என் பின்னாடி ஆயிரக்கணக்கான பேர் வருவாங்க. அந்த லெவல்ல தான் இருக்கும். பெருசா நான் வெளில வந்துகிட்டே இருந்தேன்னா என்னோட இமேஜ் டைல்யூட் ஆயிரும். ஏன்னா நான் ஒரு ஸ்டாரா, விஜய் அப்படின்றது ஒரு பிராண்டு, அந்த பிராண்டுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பு உண்டு. எப்படி மைக்கேல் ஜாக்சன்ன்றது ஒரு பிராண்டோ, மைக்கேல் ஜோர்டன் அப்படின்றது ஒரு பிராண்டோ, விஜய் அப்படின்றது ஒரு பெரிய பிராண்ட். நீங்க சும்மா வெளில வந்துகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிராண்டோட வேல்யூ அடி வாங்கிடும். அதனால உங்க இமேஜ் டைல்யூட் பண்ணாம நீங்க அதை பாதுகாக்கணும். அதனால விஜயை பொறுத்தளவுல நான் எப்படி யோசிக்கிறேன்னா, இப்பவும் அவர் ஒரு சினிமா ஸ்டார் தான் உள்ளுக்குள்ள. ஃபியூச்சர்லயும் திரும்ப அங்க வர வேண்டி இருக்கும் அவருக்கு. ஸோ அதனால அவரோட இமேஜை காலி பண்ண அவர் அலோவ் பண்ண மாட்டார். நம்ம நினைக்கிற மாதிரி ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும் களத்துக்கு வர்றது, போராட்டங்கள் நடத்துறது, மக்களோட மக்களா இருக்கிறது, அப்படி ரெகுலரா வந்துகிட்டே இருந்தாருன்னா ஓவர் எக்ஸ்போஸ் ஆயிடுவார். ஓவர் எக்ஸ்போஸ் ஆயாச்சுன்னா விஜயோட இமேஜ் வந்து உடஞ்சிரும். ஸோ விஜயை பொறுத்தளவுல என்னோட இமேஜை நான் ரொம்ப பத்திரமா பாதுகாப்பேன். வருஷத்துக்கு 1-2 படம் பண்ணுவேன். அந்த படம் பண்ணும்போது நீங்களாம் அடிச்சு பிடிச்சி தியேட்டருக்கு வரணும். அதுதான் ஒரு சினிமா ஸ்டாரோட லாஜிக். இல்ல சூப்பர் ஸ்டார்லாம் அப்படிதானே பண்ணுவோம். ரஜினி அப்படிதானே, வருஷத்துக்கு 1-2 படம் தான். சும்மா நான் என்னோட இமேஜை வெளில இருந்து காட்ட மாட்டேன். நீ என்ன வந்து பார்க்கணும்னா நீ தியேட்டர்ல வந்து தான் பார்க்கணும். அந்த மாதிரியான ஒரு இண்டிவிஜுவலை நீங்க களத்துல இறங்கி நிறைய போராடணும் அப்படி இப்படின்லாம் சொல்லும் போது அவரால் அதை பண்ண முடியாது நேச்சுரலா. அதனால இவ்வளவுதான் அவரால் பண்ண முடியும். அதனால ரொம்ப கான்சியஸா அவரோட அந்த பிராண்ட் இமேஜை மெயின்டைன் பண்றாரு. ஸ்டேஜுக்கு வந்து பேசும்போதும் பாருங்களேன், அவரு நார்மல் தலைவர் மாதிரி பேசல. இன்ஃபேக்ட் நார்மல் தலைவர்னு விடுங்க, நார்மலான ஆள் மாதிரி பேசல. அவர் கேஷுவலா நம்ம பேசுற மாதிரி பேசல. சாதாரண தலைவர்கள் எப்படி பேசுவாங்க அந்த மாதிரி பேசல. அவர் ஒரு மாதிரி சினிமா பாணியில தான் பேசினார், ஆர்டிபிஷியலா. சாட்ஜிபிட்டில எப்படி ப்ராம்ப்ட் போட்டா ஒன்று வருமோ அது மாதிரி. ஆமா. ஸோ அதனால நீங்க அவரு அந்த மாதிரிதான் வர முடியும். வருஷத்துக்கு 1 தடவையோ 2 தடவையோ தான் வர முடியும். ஆனா நீங்க அவர் உங்க பிரச்சனைக்கெல்லாம் தீர்வா இருப்பாருன்னு நினைச்சீங்கன்னா அது கஷ்டம். இப்படி வேணா நீங்க நினைச்சுக்கலாம். அவர் வருஷத்துக்கு 1 தடவை 2 தடவை இதுக்கு முன்னாடி படம் பண்ணி உங்களை சந்தோஷப்படுத்தினார்ல, அந்த மாதிரியான சந்தோஷம் எங்களுக்கு போதும்னா அது தாராளமாக நடக்கும். அதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவர் நாளைக்கு ஒரு ஊர்வலமோ அங்கங்க போகும்போது நீங்களும் ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். ஆனா அரசியலை மாத்திடுவார் அப்படி இப்படின்னா நினைக்கிறதுக்கு அங்க ஒன்றும் பெருசா கிடையாது. இப்போ இந்த மாதிரி வெளியே பெரிய பெரிய போராட்டங்கள் அவர் கையில எடுக்காததுக்கு காரணம் வந்து கைது, இந்த நடவடிக்கையெல்லாம் நடக்கும். கைதுக்கு வந்து விஜய் வந்து ஒத்து வர மாட்டார். கைது ஏன்னா இப்போ சொகுசாவே இருந்துட்டனால ஜெயிலெலாம் அவரால் தாங்க முடியாதுன்ற மாதிரி ஒரு டாக் இருக்கு. அது எப்படி பாக்குறீங்க? அந்த இடத்துக்கு நம்ம போக வேண்டாம்னு பாக்குறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் ரெகுலரா வெளியே வந்தாச்சுன்னா ஒரு சாமானியனா மாறிடுவார். இப்ப சீமான் அவர்கள் ஸ்டார் கிடையாது, அவர் ஒரு சாமானிய மனிதனா தான் அவர் இருக்கார். எல்லா இடத்துக்கும் டக்குன்னு அவர் இறங்கி போயிடுவார். விஜய் அவர்கள் அப்படி சாமானிய மனிதரா ஆனா அவருக்கு அது பிரச்சனை. அவருக்கு ஒரு பெரிய பிராண்ட் இருக்கு, ஒரு மார்க்கெட் வேல்யூ இருக்கு, அது காலி ஆயிரும். சீமான் அவர்களுக்கு அப்படி இழக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது.
அவர் கட்சி ஆர்கனைசேஷன்லாம் இருக்கிறனால அது அவருக்கு பர்சனலா இழக்கிறதுக்கு எதுவும் கிடையாது. விஜய் அவர் ஒரு ஸ்டார், அவர் பாட்டுக்கு டெய்லி வெளில வந்து இந்த மாதிரி போராட்டம் அது இதுன்னு பண்ணிட்டு இருந்தாருன்னா அவரோட இமேஜ் காலி ஆயிடும். அது ஒரு பெரிய ஒரு சிக்கல். ஸோ அதனால அவர் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச ஸ்டார்டிங்ல இருந்து அவர் வெளில வருவதற்கான வாய்ப்பெல்லாம் பெருசா கிடையாது. ரெண்டாவது, சீரியஸான பொலிட்டிஷியனாவே எனக்கு தெரியல. கமல்ஹாசனும் அதே மாதிரி தான், சீரியஸான பொலிட்டிஷியன் கிடையாது. ஸ்டார்டிங்ல இருந்தே சீரியஸ் பொலிட்டிஷியன் கிடையாது. பட் அவருக்கு ஏகப்பட்ட மீடியா ஹைப் கொடுத்தாங்க. மீடியா ஹைப் கொடுத்து 3-4% ஓட்ஸ் வந்து அவர் பிரிச்சார். எல்லாம் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ், ஏடிஎம்கே ஓட்ஸ் அவர் பிரிச்சார். அதுக்கப்புறம் 2 எலெக்ஷன்ல இந்த வேலையை பண்ணாரு. அதுக்கப்புறம் காணாம போயிட்டார். இவரும் அதே மாதிரி தான். இப்ப விஜயகாந்துக்கும் கமல்ஹாசனுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. விஜயகாந்த் வந்து சினிமாக்காரர் தான், ஆனா சீரியஸான பொலிட்டிஷியன். அதனால நம்ம விஜயகாந்த் பெருசா விமர்சிக்கிறது இல்லை. அவரோட அரசியல்ல நமக்கு விமர்சனம் இருக்கலாம், அதெல்லாம் செகண்டரி. அவர் சினிமா துறையில இருந்து வரலாம், அது எந்த துறையில இருந்து வரலாம், டென்டிஸ்டும் வரலாம், டாக்டரும் வரலாம், ஒரு சயின்டிஸ்டும் வரலாம், அதுல பிரச்சனை இல்லை. ஆனா விஜயகாந்த் வந்து சீரியஸ் பொலிட்டிஷியனா இருந்தார். பட் இவங்க கமல்ஹாசனும் விஜயும் ரஜினியும் இவங்கெல்லாம் சீரியஸ் பொலிட்டிஷியன்ஸ் கிடையாது. அரசியல்ல இவங்க சும்மா ஒரு விளையாட்டா தான் யூஸ் பண்றாங்க. இவங்க செய்யக்கூடிய விஷயங்களை வச்சு பார்த்தாலே நமக்கு தெரியும் இவங்க சீரியஸ் பொலிட்டிஷியன்ஸ் கிடையாது. இஷ்யூ பேஸ்டா அவங்களால பேச முடியாது. இவங்களால உட்கார்ந்து ஐடியாலஜி பத்தி விஜயால ஒரு 10 நிமிஷம் பேச முடியுமா? டெஃபினட்டா முடியாது. ஏன்னா அவரோட மேக்கே டிஃப்ரெண்ட். அவர் ஒரு என்டர்டைன்மெண்ட் பேஸ்டான ஒரு ஆளு. என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியில ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ண ஒருத்தர். அங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பெரிய உச்சத்தை அவர் தொட்டுட்டாரு. அதுதான் அவரோட ஸ்ட்ரென்த். இது வேற, இது கம்ப்ளீட்டா வேற ஒரு ஃபீல்டு. எல்லாராலையும் அரசியல் பண்ணிட முடியாது. சிலவங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்கும், இன்னும் சில பேருக்கு வேற ஒரு டேலண்ட் இருக்கும். விஜய், கமல், ரஜினி இவங்கெல்லாம் இதுக்கான ஆட்கள் கிடையாது. இன்ஃபேக்ட் எனக்கு சின்ன வயசுல கமலோட ஒரு பேட்டிலாம் ஞாபகம் இருக்கு. அதுல கேட்பாங்க, நீங்க அரசியலுக்கு வருவீங்களான்னு கேட்பாங்க. எனக்கு அரசியல் தெரியாதுங்க, தெரிஞ்சா நான் வருவேன், எனக்கு தெரியாதே நான் எப்படி வருவேன் அப்படின்னு அவரு பேசியிருப்பாரு. அப்ப அம்மையார் ஜெயலலிதா, கருணாநிதி அவர்கள் எல்லாம் உயிரோடு இருந்த காலம் அது. அப்புறம் திடீர்னு அரசியலுக்கு 2019 வரும்போது என்ன மாறிடுச்சுன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால இவங்கெல்லாம் சீரியஸான பொலிட்டிஷியன்ஸே கிடையாது. இந்த மாதிரி ஸ்டார் வந்து மக்கள் மத்தியில வரமாட்டாங்க அப்படின்னா அதுவும் சினிமாவிலே இருக்கலாமே, ஏன் அரசியல் தெரியல. இப்போதைக்கு பார்க்கும்போது விஜயோட அரசியல் வருகையால திமுகவுக்கு தான் லாபம் இருக்கு. திமுக எதிர்ப்பு வாக்குகளை அவரு உடைக்க போறாரு. அவரோட அரசியல் பாத்தீங்கன்னா திமுக எதிர்ப்பு அரசியலை கையில் எடுக்கிறாரு. அப்ப நேச்சுரலா அது யாரோட அரசியல்? அதிமுகவோட அரசியல். அதிமுகவோட அரசியல் அவன் கையில இருந்து பறிக்கிறாரு. அப்ப அதிமுகவோட ஓட்ஸ் தான் உடையும். அதுதான் அவங்களோட திட்டமும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. இது யதார்த்தமா நடக்கல. இப்போ இது ரூமரா என்னன்னு தெரியல, ஆனா இப்படி ஒரு நியூஸ் வந்து வெளியே வந்துட்டு இருக்கு. விஜய் வந்து திரும்பியும் கதை கேட்க ஆரம்பிச்சிருக்காரு, இது இல்லாம அடுத்தடுத்து படங்களுக்கான கதைகள் கேட்க ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு டாக் இருக்கு. இது ரூமர், அது கன்ஃபார்மா எந்த நியூஸும் தெரியல. ஆனா இப்படி ஒரு டாக் இருக்கு. பெரிய பெரிய ஜேர்னலிஸ்ட் எடுத்து பேசிட்டு இருக்காங்க. ஆமா, இப்படி கதை கேட்கறதா கேள்விப்படுறோம் அப்படின்ற மாதிரி. இல்ல அவர் வேற என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறீங்க? இப்ப இல்ல கொள்கை விளக்க பொதுக்கூட்டங்கள் நடத்துறாங்க. பொதுக்கூட்டம், மக்கள் பிரச்சனைகள், இந்த போராட்டத்தை எப்படி நடத்தலாம், அந்த போராட்டத்தை எப்படி நடத்தலாம், கட்சி தொண்டர்களோட டெய்லி ஒரு மீட்டிங், நீங்க அந்த பிரச்சனையை நீங்க கையில் எடுங்க, இந்த பிரச்சனையை நீங்க கையில் எடுங்க, நாளைக்கே நான் வந்து இதை பண்றேன், இப்படி ஏதாவது பேசிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா என்ன? இதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி இல்ல. அப்ப எது பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிகம்? பாடம். ஸோ அதுதான் அவரோட ஸ்ட்ரென்த். ஸோ எனக்கு தெரியல, எனக்கு டேட்டாலாம் இல்லை, எனக்கு இன்ஃபர்மேஷன்லாம் இல்லை, நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது, பெரிய சோர்ஸ்லாம் வச்சிருக்க அளவுக்கு நமக்கு பெரிய ஆள் கிடையாது. ஆனால் விஜய் அவர்களோட செயல்பாடாக பார்க்கும்போது அரசியலில் பெருசாக எதுவும் பண்ணல. அப்போ சும்மா இருக்க மாட்டார்ல. அவர் கண்டிப்பா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஆள். அவர் கடுமையான உழைப்பாளியாக தான் அவர் கண்டிப்பா இருப்பாரு. ஹார்ட் ஒர்க்கரா இருக்கனால தான் இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்து உட்கார்ந்துருக்காரு. ஸோ சும்மா கண்டிப்பா இருக்க மாட்டாரு. அவர் அரசியல் செயல்பாடுகளை பார்த்தா அங்கே பெருசா வேலை நடக்கல. அவரை நேரில் போய் யாரும் பெருசாக சந்திச்சிட முடியாது. ஸோ பெரிய அரசியல் ரீதியாக அவர் செயல்படலாம். அப்ப வேற ஏதோ செஞ்சுட்டு தானே இருக்கணும், சும்மா இருக்க மாட்டார்ல. பல கேள்விகளுக்கு மிக அருமையான பதில் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி.